ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லூட் வீடியோஸ். இந்த எபிசோடில் நம்ம ஓம்னி பஸ் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓம்னி பஸ் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். என்ன தான் ட்ரெயின், ஃப்ளைட்டுன்னு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் இருந்தாலும் இந்த ஓம்னி பஸ் பிஸ்னஸும் அதுக்கு ஈக்குவலாக காம்படிட் கொடுக்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான். அப்படிப்பட்ட ஓம்னி பஸ் பிஸ்னஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பஸ் இருக்குது, அதோடய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதில் பிஸ்னஸ் எத்திக்ஸ் என்னென்ன பர்மிட்ஸ் வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஓம்னி பஸ்ஸில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று செமி ஸ்லீப்பர், ஸ்லீப்பர், செமி அண்ட் ஸ்லீப்பர் கோச், இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து செமி ஸ்லீப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2+2, இந்த பக்கம் 2 சீட்டு, இந்த பக்கம் 2 சீட்டு உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். வித்து புஷ்பேக் ஃபெசிலிட்டியோட நீங்கள் புஷ்பேக் பண்ணி அப்படியே படுத்துட்டு வரலாம். அந்த பஸ்ஸோட சீட் கெப்பாசிட்டி வந்து 40லேருந்து 50 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பர் கோச் அப்படின்னா அந்த பெட் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. படுத்துட்டு போகிற மாதிரி அது வந்து பெட்டு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 1, 2+1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த கோச்சோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 24 பெட் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் செமி அண்ட் ஸ்லீப்பர் கோச், இது பார்த்திங்கன்னா 2 மிக்ஸ் ஆன மாதிரி. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் செமி ஸ்லீப்பர். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் இருக்கும் ஸ்லீப்பர். கீழே செமி ஸ்லீப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 24லேருந்து 30 சீட்டுக்குள்ளே இருக்கும். மேலே ஸ்லீப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 பெட் இருக்கும். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் வந்து பஸ் இருக்குது இந்த ஓம்னி பஸ்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணணும். பேசஞ்சர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சருக்கும் வாட்டர் பாட்டில். அப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சர்வீஸ் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து மதுரை ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டிக்கெட்டில் பிஎன்ஆர் நம்பர் இருக்கும், அதாவது டிக்கெட் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பரை வச்சு லாகின் பண்ணி உள்ளே போனோம்னா பஸ் இப்போ எந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்கு, இன்னும் எத்தனை இடத்துல ஸ்டாப் இருக்குது, இந்த பஸ்ஸுக்கு எத்தனை மணிக்கு மதுரைக்கு போய் சேரும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த ட்ராக்கிங் சர்வீஸில் உங்களுக்கு வந்துடும். இந்த செமி ஸ்லீப்பரில் ஏசி அண்ட் நான் ஏசி 2 கேட்டகிரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கோச், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் பில்லோ, பிளாங்கெட், ஸ்நாக்ஸ் பாக்ஸுன்னு இருக்கும். அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சருக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்குற மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அந்த ஸ்லீப்பர் கோச்லேயும் உங்களுக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சர்வீஸ் இருக்கும். பஸ் எந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு கஸ்டமர் லீட் கொடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதாவது தொழில் தர்மம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் இருக்கணும். அதாவது ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் அப்படின்னா கஸ்டமர் வந்து உங்களோட டிரான்ஸ்போர்ட்டோட கம்பெனி வந்து ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஆன்லைன் ஹெல்ப் டெஸ்க் சர்வீஸு, கம்பெனி வெப்சைட்ஸு, ட்ராக் மை பஸ் ஆப்ஷன், இந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் நல்ல சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கணும். அடுத்தது வந்து சேஃப்டியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பஸ்ஸு டிரைவ் பண்ணுற டிரைவர் வந்து நல்ல ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின்டு டிரைவராக இருக்கணும். அதுவும் இல்லாமல் டிரைவர் வந்து சீட்டில் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த டெஸ்டிங் சிஸ்டமில் டிரைவர் வந்து அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு தான் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டெஸ்டிங் சிஸ்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் ஏதாச்சும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தாருன்னா அந்த அலர்ட் வந்துடும். அந்த அலர்ட் வந்ததுன்னா பஸ்ஸு வந்து ஸ்டார்ட் ஆகாது. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி சேஃப்டி
சேஃப்டி பர்பஸ் டெக்னாலஜியில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு நல்ல கஸ்டமர் வந்து நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க, நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்புறம் பஸ்ஸோட கண்டிஷன், எந்த நிலைமையிலையும் பஸ்ஸை வந்து பிரேக் டவுன் ஆகாமல் புறப்படுறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராமிசஸ், அதாவது டிபார்ச்சர் டைம், அரைவல் டைம் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 9 மணிக்கு நைட் 9 மணிக்கு பஸ்ஸோட டிபார்ச்சர் டைம் அப்படின்னா கரெக்டாக 9 மணிக்கு எடுத்துகிட்டு காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்னா 6 மணிக்கு கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணிடணும். எந்த விதமான டிலேவும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் பஸ்ஸோட சர்வீஸ் குவாலிட்டி, பஸ்ஸில் எந்த ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு ஏசி இந்த மாதிரியெல்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் கஸ்டமர்ஸ் உங்களோட பஸ் சர்வீஸை தேடி வருவாங்க, நீங்களும் நிறையா கஸ்டமர் சம்பாதிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பர்மிட். இந்த ஓம்னி பஸ் ரன் பண்ணுறதுக்கு என்ன பர்மிட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு பர்மிட் மட்டும்தான், கான்ட்ராக்ட் கேரேஜ் பர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் கேரேஜ் பர்மிட் வந்து நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பஸ்ஸு நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்களோ உங்கள் பஸ்ஸு எந்த டிஸ்ட்ரிக்டோட ரெஜிஸ்ட்ரேஷனோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் கேரேஜ் பர்மிட் வந்து நீங்கள் வாங்கணும். இந்த கான்ட்ராக்ட் கேரேஜ் பர்மிட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் CCPA அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபார்மோட ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்மிட் கிடச்சிரும். அடுத்து இந்த பர்மிட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். பஸ்ஸோட RC புக்கு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் காப்பி, பொல்யூஷன் பேப்பர், ரோட் டேக்ஸ், பஸ்ஸு ஓனரோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 இதை அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 5 டேஸில் இந்த பர்மிட் உங்கள் கைக்கு வந்துடும். இந்த பர்மிட் எடுக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸுக்கு நீங்கள் ஓனராக இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு நீங்கள் ஓனராக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. உங்களுக்கு ஒரு பஸ் இருக்கணும், அதுதான் எலிஜிபிலிட்டி, வேறு எந்த எலிஜிபிலிட்டியும் தேவையில்லை. இதோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து 1500 ரூபா ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் 100 ரூபா, டோட்டலாக 1600 ரூபா இதோட ஃபீஸ். அடுத்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மார்க்கெட்டிங் பிளானில் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் உங்களுக்கு நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னா உங்கள் பிராண்ட் நேம், KPN ட்ராவல்ஸ், கல்லாடா இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி உங்கள் பிராண்ட் நேம் வந்து ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களோட பிராண்ட் நேம் இருக்கணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொடுங்க. எந்த பஸ்லேயும் கொடுக்காத மாதிரி ஆஃபர்ஸ் வந்து இப்போ ஒரு 4 ட்ரிப் போனீங்கன்னா 5ஆவது ட்ரிப்பு ஃப்ரீ இந்த மாதிரி சொல்லி ஒரு ஆஃபர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து உங்கள் ட்ராவல்ஸை தேடி புக் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸு. அதுக்கப்புறம் உங்கள் பஸ்ஸில் வந்து ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் பஸ்ஸு வந்து கஸ்டமர் உள்ளே வந்தால் பஸ்ஸு சுத்தமாக இருக்கணும், எந்த ஒரு டர்ட்டும் இல்லாமல் அழகாக அழுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீட்டாக இருந்தாலே 50% கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் பஸ் புக்கிங், உங்களோட டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து ஆன்லைன் பஸ் புக்கிங்கோட வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பஸ் புக்கிங்னால் உங்களுக்கு ரெட் பஸ்ஸு, abibus.com இந்த மாதிரி சொல்லி நிறைய ஆன்லைன் பஸ்ஸஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆன்லைன் பஸ்ஸோட அட்டாச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலியமாகவே உங்களுக்கு 80% கஸ்டமர் உங்களுக்கு கிடச்சிருவாங்க. ஏன்னா இப்போ பஸ் புக் பண்ணுறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஆன்லைனில் தான் புக் பண்ணுறாங்க. யாருமே இப்போ ட்ராவல்ஸ்க்கு வந்து என்ன பஸ் இருக்கான்னு கேட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போகிறது கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் தான். ஸோ இந்த ஆன்லைன் மூலிமா நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80% கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, பேப்பர் ஆட், டிவி ஆட் இந்த மாதிரி கொடுங்க. உங்கள் பிஸ்னஸோட ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணி பெய்டு பேஜ் ஆக்கி அதை வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆகிற மாதிரி நல்ல ஆஃபர்ஸ்லாம் அதில் டிஸ்ப்ளே பண்ணிங்கன்னா அது மூலிமாவும் உங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ
இதுதான் ஓம்னி பஸ்ஸோட மார்க்கெட் பிளான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பஸ் பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும்போது 2 ஓம்னி பஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொட்டீன் கஸ்டமரை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சென்னை டு கோயம்புத்தூர் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, பஸ் சர்வீஸ் அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்பணும், அதே டைம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்பணும். அப்போ தான் டெய்லியும் உங்களால் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து உங்களால் பஸ் சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதோட காஸ்ட் வந்து ஒரு பஸ் 30 லட்ச ரூபா, 2 பஸ் வந்து 60 லட்ச ரூபா காஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 2 ஊர்லேயும் நீங்கள் ஆஃபீஸ் போடணும். ஸோ அந்த ஆஃபீஸ் காஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு 5 லேக்ஸு. அதுக்கப்புறம் பர்மிட்ஸ், ரோட் பர்மிட் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ரவுண்டாக ஒரு 2 லேக்ஸ் செலவாகும். கவர்மெண்ட் காஸ்ட் போக நீங்கள் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டெல்லாம் கொடுக்க வேண்டியது வரும். அதெல்லாம் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 லேக்ஸ் செலவாகும். அப்புறம் உங்கள் பிராண்ட் ப்ரொமோஷனுக்கு ஒரு 2 லேக்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு 2 லேக்ஸ், ரெட் பஸ் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 லேக்ஸு செலவாகும். அண்ட் கேஷ் இன் ஹேண்ட், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டில் ஒரு 6 லட்ச ரூபா ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. அப்போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 75 லேக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மந்த்லி இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பஸ்ஸில் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து 1000 ருபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அப்ராக்சிமேட்டாக 1000 ருபீஸ் அப்படின்னா ஒரு பஸ்ஸில் வந்து 40 டிக்கெட் வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம். அப்படின்னா ஒரு ட்ரிப்புக்கு ஒரு பஸ்ஸில் 40,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வரும். 2 பஸ் அப்படின்னா 80,000 ரூபா வரைக்கும் ஒரு நாளோட இன்கம். இதில் வந்து டீசல் காஸ்ட் வந்து 2 பஸ்ஸுக்கும் சேர்த்து 30,000 போயிடும். அந்த டீசல் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் 50,000 ருபீஸ் ஒரு நாளோட இன்கம். ஒரு மாதத்துக்குங்கும்போது 15 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம 2 பஸ்லேயும் சேர்த்து ஒரு மாதம் இன்கம் இருக்கும். அடுத்து நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சேல்ரி, ஸ்டாஃப் சேல்ரி. அதாவது 2 ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸுக்கும் டிரைவர், கிளீனர் எல்லாத்துக்கும் சேர்த்து மாதம் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சேல்ரி கொடுக்க வேண்டியது வரும். அப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஆஃபீஸோட ரெண்ட்டு, ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜு இதெல்லாம் ஒரு 1 லேக். டோல் பூத் காஸ்ட்டு, பஸ்ஸு வந்து ட்ராவல் பண்ணும்போது இடையில டோல் இருக்கும், அந்த டோல் பூத்தோட காஸ்ட்டு வந்து மாதம் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ், பஸ்ஸோட க்ளீன்லினஸ், மெயின்டெனன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1 லட்ச ரூபா மாதம். டோட்டல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து மாதம் 5 லட்ச ரூபா. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மாதத்தோட க்ரோஸ் ப்ராஃபிட் வந்து 15 லட்ச ரூபா அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அதிலிருந்து 5 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா 10 லட்ச ரூபா வரும். அந்த 10 லட்ச ரூபாயில் 5% ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி 2%, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 2%, டோட்டலாக 5% ஜிஎஸ்டி 50,000 மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ மந்தோட நெட் ப்ராஃபிட் வந்து 9,50,000 ரூபாய் அப்ராக்சிமேட்லி. இதில் வந்து சில டைம் குறையலாம், சில டைம் ஏறலாம், சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் இந்த ஓம்னி பஸ் பிஸ்னஸில் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம், எக்ஸ்பென்சஸ், நெட் ப்ராஃபிட் இந்த 4 கேட்டகரியும் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கடின உழைப்பு வேணும். இந்த பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸோடு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்க, இதை பற்றி கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சில்லுவுட் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்லுவுட் வீடியோஸ்.